கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாரு. மேடம் கொஞ்சம் போற வழியில ஹாஸ்பிட்டல்ல என்ன? சார் நீங்களா? ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன இந்த பக்கம்? 6வது மாசம் செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போறேன் சார். என் ஹஸ்பண்ட் நேரா ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆட்டோ எதுவும் கிடைக்கல. என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் டிராப் பண்ண முடியுமா? நீங்க வந்து ஏறுங்க வாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இவங்களை தெரியுமா? தெரியும். இவரால தான் மேடம் நான் இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். ஏங்க இப்ப எதுக்குங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஏய் இரு இரு இரு. என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. இவரு தாங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. ஆனா நான் இன்னொருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதை இவர்கிட்ட சொன்னதும் எங்க வீட்ல ஒரு மாதிரி பேசி நான் லவ் பண்ணவரையே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. வேற யாரா இருந்தாலும் இது பெரிய பிரச்சனையாக்கிருப்பாங்க. ஆனா இவர் அப்படி பண்ணாம என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. சார் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம். சரிங்க. என்ன சார், உங்களை நான் பூவே உனக்காக விஜய் நினைச்சேன். ஆனா நீங்க ஷாஜகான் விஜயா இருக்கீங்க. அட நீங்க வேற ஏங்க. பாவுங்க அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நான் அப்படி பண்ணலன்னா பாவம் இன்னைக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. உங்களை பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி எல்லாம் தெரியலையே.